ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டான நைட்டி ஸ்கிட்ஸ் ஸ்பாஞ்ச் எப்படி வருதுன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட் ஏதாவது ஒரு ஸ்கெட்ச் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு சின்ன சர்க்கிள் மாதிரி போட்டு பாதி ஸ்டாப் பண்ணிடணும். அதுக்குள்ள ஒரு இந்த மாதிரி கோடு, அங்கிருந்து கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் பெரிய சர்க்கிள், அதுக்குள்ள இந்த மாதிரி ஒரு கோடு லைட்டாக வளைஞ்ச மாதிரி, அங்கேருந்து ஃப்ளாட்டாக ஒரு யூ இந்த மாதிரி, அந்த வளைவுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு பெரிய கண்ணு ரவுண்டா, இந்த மாதிரி. அத பக்கத்துலயே இன்னொரு பெரிய ரவுண்ட், இங்க வந்து இப்படி முடியணும். அதே மாதிரி கீழே அதுக்கு இடையில நோஸ் மாதிரி சிறுசா ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் பெருசா முடியணும். அதுக்குள்ள ஒரு ரவுண்ட் கொஞ்சம் பெருசா போட்டு, அதுக்குள்ள இன்னொரு கொஞ்சம் சின்னதா போட்டு ரவுண்ட், இந்த மாதிரி ஃபுல் ஷேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பக்கத்துலையும் கீழே வந்து பல், டீத், இந்த மாதிரி. இங்கெல்லாம் வந்து டாட் டாட்டாக இருக்கும்ல, இந்த டாட் மேலே வந்து இந்த மாதிரி 3 கோடு. இந்த இடத்துல வச்சு கொஞ்சம் மேலே தள்ளி இந்த மாதிரி அதே மாதிரி கீழே இந்த சைடும், அதே மாதிரி இந்த பக்கம். இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு, அதே மாதிரி அந்த பக்கமும் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு, அது ரெண்டே ஜாயின் பண்ணணும். அதுக்கு நடுவில் ஒரு கோடு, இந்த மாதிரி. இங்கே வந்து காலர், கொஞ்சம் ஃப்ளாட்டாக ஒரு ட்ரையாங்கிள், அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ட்ரையாங்கிள், மறுபடியும் பக்கத்தில் கொஞ்சம் ஃப்ளாட்டாக ட்ரையாங்கிள். கீழே வந்து டை, முதல்ல இந்த மாதிரி கிராஸாக கோடு போட்டு, அதே மாதிரி இந்த பக்கமும் கோடு போட்டு, கீழே இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள். செகண்ட் லேயரில் வந்து ரெக்டாங்கிள், இந்த மாதிரி கொஞ்சம் மறைஞ்ச மாதிரி போட்டுங்க. ரெக்டாங்கிள் வந்து நம்ம கலர் பண்ணிக்கலாம், அது பிளாக் கலரில் இருக்கும்.
வந்து ஆஃப் சர்க்கிள் போட்டு இந்த மாதிரி போட்டு ஹேண்ட் ஸ்ட்ரெயிட்டாக கோடு ஒட்டின மாதிரியே போடணும். அந்த மாதிரி போட்டு ஹேண்ட் வரையும். அதே மாதிரி இந்த பக்கமும் ஸ்ட்ரெயிட்டாக அதே மாதிரி ஒட்டின மாதிரி கோடு. இதே மாதிரி கீழே ஒரு ரெக்டாங்கிள் சின்னதா ஸ்ட்ரெயிட்டா 2 கோடு போட்டு பூட்ஸ். அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு ரெக்டாங்கிள் ஸ்ட்ரெயிட்டா 2 கோடு. இந்த மாதிரி ஒரு வளையல் போட்டு அங்கிருந்து கொஞ்சம் பெருசா வளைச்சு இந்த மாதிரி கீழே கொண்டு வந்து பட்டி மறுபடியும் அங்கிருந்து ஜாயின் பண்ணிடணும். இது வந்து சாக்ஸ். இது இங்க வந்து ஒரு ஓவல், பக்கத்துலேயே ஒரு குட்டி ஓவல். அதே மாதிரி இந்த பக்கம் இங்கே கொஞ்சம் பெரிய ஓவல். அதே மாதிரி கீழே இங்கிட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் சிறுசா, அப்புறம் கொஞ்சம் பெருசா. நம்ம ஸ்பாஞ்ச் வரைஞ்சிட்டோம். இனி கலர் அடிக்கலாமா? ஃபஸ்ட்டு கிரே ஐஸ்ல. அதே மாதிரி இந்த பக்கம் நெக்ஸ்ட் ஹெல்லோ. இந்த இடம் வந்து நான் வேகமா பாஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க பார்த்து பொறுமையா கலர் பண்ணிக்கோங்க. இங்க வந்து கிரீன், இங்க வந்து ப்ரௌன்,
இங்கே வந்து ரெட். இங்கே ஒரு ரெட் கலரில் லைட்டாக இந்த மாதிரி கோடு மாதிரி. அப்புறம் கிரேலேயே வந்து ஒரு சின்ன கோடு. இந்த ஷூஸில் வந்து இந்த மாதிரி 2 ஓவல் போட்டுட்டு அதை சுற்றி பிளாக்கால் கலர் பண்ணிக்கலாம். இனி பேட்ச் ஒர்க்ஸ். மற்ற பிளேசஸையும் கலர் பண்ணிடலாமா? ஹேண்டுக்கும் எல்லோ, லெக்குக்கும் எல்லோ, ரெக்டாங்கிளுக்கு ப்ரௌன். அவ்வளோதான், முடிச்சிட்டோம். இந்த ஸ்பாஞ்ச் ட்ராயிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.